வாரம் எங்க ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைகளை பார்த்து நாங்க அதிர்ச்சி அடைஞ்சு பூரிச்சு போய் புல்லடிச்சு போயிருப்போம். அதனாலயே எப்படா சனிக்கிழமை ஆகும்னு வெயிட் பண்ணுவோம். சனிக்கிழமை ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. அதனால ஆரம்பிக்கலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வாரம் நம்ம ஷோல மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்டுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா வைத்திஸ் கொலவரி, மூணாவதா ஆகா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா. பேர் என்னம்மா? சுப்ரீதி. பிளசண்டா மேக்கப்லாம் பயங்கரமா இருக்கு. எத்தனை ஒரு 3-4 நாளா இருக்குமா மேக்கப் போடுறதுக்கு? தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமா தான் இருக்கும்ல. எப்படி மேக்கப் போட வந்திருக்க? தர்ம பிடித்தானா இல்ல ஷோக்காக ஸ்பெஷலாவா? ஷோக்காக ஸ்பெஷலா. ஷோ பாத்துக்கியாமா நீ? பிடிக்குமா உனக்கு? என்ன பிடிக்கும் ஷோல உனக்கு சொல்லு. அந்த இது திங்ஸ் எடுக்கணும்ல, அந்த கண்டுபிடிக்கணும் அது. சரி ஓகே, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, அப்ப நீயே சொல்லிடு, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது சொல்வதெல்லாம் உண்மை. சுப்ரீதி, உனக்கு அப்படியே 10 அம்சமும் பொருந்தி இருக்கு அந்த ஹெல்மெட்டோட. பாக்குறதுக்கு அப்படி பளிச்சுன்னு பிரகாசமா இருக்க. ஆனா போய் சொல்லக்கூடாது, சரியா? படிக்கிறது பிடிக்குமா? என்ன சிரிக்கிற? படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்காதுல்ல? சரி, பசங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உனக்கு? இருக்காங்களா? ஏமா போய் சொல்ற? யாரு? லோகேஷ். அப்புறம் ஏன் இல்லன்னு சொன்ன? லோகேஷ் மட்டும் தானா? ஒரே பையன் தானா? அபிஷேக். அபிஷேக்கா? அபிஷேக் மட்டும் தானா? அபிஷேக்கும் லோகேஷும். அவ்வளவுதானா? ஆமா. நல்லா யோசிச்சு பாரு. சரி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். விஜயா? ஏன் விஜய் பிடிக்குது? அவனால அடிப்பான். அடிப்பானா? ஆமா. யார? இது வில்லங்கள. அடிப்பார் சொல்லு. அடிப்பார். பார். அடிப்பார். சரிம்மா, விஜய் கூட கருப்பாதானமா இருக்காரு? கொஞ்சம். கொஞ்சமா? யார் ரொம்ப வெள்ளையா இருக்கா ஹீரோஸ்ல? அஜித். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். சரி, லஞ்ச் எடுத்துட்டு போவேல ஸ்கூலுக்கு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடுவியா? ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவியா? ஸ்நாக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு நாள். பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துட்டு போவேன். லஞ்ச் எடுத்துட்டு போக மாட்டியா? ஏன்? இது மார்னிங் ஷிஃப்ட். மார்னிங் ஷிஃப்டா? மில்லு வேலைக்கா போற நீ? மார்னிங் ஷிஃப்ட்ங்கற? எத்தனை மணிக்கு போகணும் ஸ்கூலுக்கு? அங்க வந்து 7:15க்கு இருக்கணும். ஸ்கூல்லயா? அடப்பாமே, எங்க உன் அம்மாப்பா? மேடம் 7:15க்கு ஸ்கூல்ல இருக்கணுமா? 6:55க்கு போயிடுவாங்க சார் வீட்ல இருந்து. எத்தனை மணிக்கு எழுப்பிடுவீங்க? 6 o'clock. 6 o'clockா? சரி, குழந்தை 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்ப நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 5:45. 5:45க்கு எந்திரிச்சு எப்படிங்க அதுக்குள்ள ரெடி பண்ணுவீங்க? பண்ணிடுவேன் சார். ஓகே. பா, கஷ்டம் போலமா. உனக்கு என்னைக்காவது போர் அடிச்சிருக்கா? நல்லா தூக்கம் வரும்போது என்னடா காலங்காத்தால எழுப்பி ஸ்கூலுக்கு கூட்டு போறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? என்ன தோணும் உனக்கு? தூங்கணும் போல இருக்கும். ஸ்கூல்ல போய் என்னைக்காவது தூங்கிருக்கியா அப்படியே? அன்னைக்கு ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுதா, வீட்டுல இருந்து சுடுதண்ணில குளிச்சுட்டு கிளம்புனியா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமாவா இல்லையா? கை தட்டுங்க. அப்பாடா, நீ கை வைங்க. இனிமே சண்டை போட மாட்டேன், குறும்பு பண்ண மாட்டேன், இன்னைக்கு மாதிரியே எப்பவுமே நல்ல பொண்ணா இருப்பேன். இது சத்தியம். சாக்லேட் எடுத்துக்கோ. அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். சார் ஒருத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லிருக்காரன் கத்துக்கடி. குழந்தை பேர் என்ன? என்ன படிக்கிறா அர்ஷித்? ஏன்டா தூங்கிட்டு இருக்க எழுதி கூப்பிட்டுட்டாங்களா? இல்ல. ஓகே, நீ சிரிச்ச மாதிரி இருந்தா தான் நாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க சிரி? என்னடா
வாயில பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி இருக்குது. சரி இப்ப ஷோக்கு வந்திருக்கேல்ல கலாட்டா கிட்ஸ்க்கு, என்ன பண்ண போறீங்க வந்து? கலாட்டா போடணும். பையன் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கலாம், நான் ஏதோ ஜாலியா பண்ணுவேன்னு. அதனால உங்க எதிர்பார்ப்பு எந்த விதத்துலயும் ஏமாறாத மாதிரி ஜாலியா பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீயே சொல்லு. ஸ்டார்ட் பண்ணிடலாம் கலாட்டா கிட்ஸ்னு சொல்லு. ஸ்டார்ட் பண்ணிடலாம் கலாட்டா கிட்ஸ். ஹர்ஷித், உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்களே, ஸ்கூல்ல நீ தான் ஹீரோவா? அப்படியா? பாடுறா, ஹீரோனா என்னமா பண்ணுவாங்க? ஹீரோனா இல்லைன்னா கூப்பிட்டு புகழுவாங்க. புகழ்வாங்களா? பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்களா? என்ன பஞ்ச் டைலாக் பேசுவ? நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. இது ரொம்ப பழசா இருக்கேம்மா. புதுசா ரீசெண்டா ஏதாவது அப்டேட் பண்ணியா? பசங்க கேத்தா பொண்ணுங்க கேத்தா? பாய்ஸ். பாய்ஸ் தானா? ஏன் அப்படி தோணுது உனக்கு? எப்ப பார்த்தாலும் மேக்கப்பே போட்டுருப்பாங்க. யாரு? கேர்ள்ஸ். பசங்க தான் மேக்கப்பே போட மாட்டாங்களா? ஆமா, ஸ்டைலா ஸ்பைக்லாம் வச்சுட்டு கோட்லாம் போட்டுட்டு ஹீரோ மாதிரி இருக்காங்க. அப்படியா? என்ன மாதிரி? ஆமா. கை தட்டுங்க. உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சூர்யா. சரி சொல்லு. அப்புறம் எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? உங்க பேர் வேற எப்பப்போ மறந்து போயிடுச்சு. அஜிஜோ சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். உனக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு பாக்குறேன். நயன்தாராவா? த்ரிஷாவா? த்ரிஷாவா? நீ நம்ம பையன். த்ரிஷா பிடிக்குமா உனக்கு? ஏன் த்ரிஷா பிடிக்கும்? நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. சரி, உனக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசை? போலீஸ்மேன். போலீஸ் என்ன பண்ணுவாங்கம்மா? திருடங்களை பிடிப்பாங்க. திருடங்களை பிடிப்பாங்களா? பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி முட்டி தட்டுவாங்க. அட பாவி, முட்டி தட்டுவாங்களா? இது எங்க அவா ஆசை. எங்க அவா தான் இதை சொல்லிட்டே இருப்பாங்க, நீ போலீஸ் தான் ஆகணும்னு. சரி, உங்க சூர்யா ஒரு படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. என்ன படம் அது? சிங்கம். பாத்தியா? சிங்கம் 1, சிங்கம் 2, அப்புறம் அஞ்சான் வரைக்கும் அப்டேட்டடா இருக்கியா நீ? சிங்கம்ல யாரு ஹீரோயின்? அவங்க முகம் தான் எனக்கு தெரியும். தெரியுமா? பேர் தெரியாது. பேர் தெரியலனா பரவாயில்ல, சொல்லு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். லாங் ஹேர். லாங் ஹேரா? ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கிய நீ. லாங் ஹேர் ஓகே. அப்புறம் ஒயிட். ஒயிட். ஃபர்ஸ்ட் சிங்கமா செகண்ட் சிங்கமா? ஃபர்ஸ்ட். சரி, லாங் ஹேர் ஒயிட். அப்புறம் ஐஸ். ஐஸ் என்ன? நல்லா இருக்கும். உங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நீ என்ன கெடுத்துருடா. பேர் மட்டும் தெரியல உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பேரையும் சொல்லுவேன். நோ ஐடியாவா? நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிருப்பிய நீ. தூரமா தான் பாப்பேன். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னு? கிட்ட பாத்தீங்கன்னா கண்ணு போயிடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. நீ இப்படி போய் பாப்பியா இருக்கும். அவங்க பேர் அனுஷ்காடா. தேங்க்ஸ் பா சொன்னது. சரி, இதோட கடைசி கொஸ்டின் சரியா? இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப டீசெண்டா கேக்குறேன். ஹீரோயின்ஸ் யாராவது உங்க கனவுல வந்திருக்காங்களா? ஒரு ஹீரோயின் வந்துடுறான். என்னாச்சு வந்து? ஏ ஃபார் ஆப்பிள். எஜுகேஷன்? நோ. நோவா? அப்புறம் இல்ல, நம்ம பர்சனலா பேசலாம்டா. நீ கை வைடாங்க. தெரியும், நீங்க சொல்லுங்க இனிமேல் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. உன்கிட்ட அதுவும் கேட்க மாட்டேன். நீ கையிடுற போல. கையிடு. டேபிள் மேல கை வைக்காத. எல்லாமே தெரியுது உனக்கு. நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம், புரியுதா? நான் அதுக்குள்ள இன்னொரு குழந்தை இருக்கு. நிஜமாலுமே ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு அப்புறம் வந்துட்டு வரேன். ஓகே? அடுத்ததா சொன்னதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? பவ்யஸ்ரீ. பவ்யஸ்ரீ என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, கலாட்டா கேஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்க ஊசி எல்லாம் போடுவோம். தெரியுமா? போட மாட்டேன். போலீஸ் சொன்னா லைட் தெரியும். அது ஒண்ணுதான் தெரியுது உங்களுக்கு. ஆக மொத்தம் அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, துபாய், அபுதாபி, மலேசியா இது போன்ற வெளிநாடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட தெரியுதான். சொல்வதெல்லாம் உண்மையில உட்கார்ந்தோம்னா லைட் தெரியும், போய் சொல்லக்கூடாது அப்படின்னு. சமுதாயத்துக்கு நாங்கள் ஏதோ வெயிட்டாக செய்யறோம். சமுதாயத்துக்கு நாங்கள் ஏதோ நல்லது செய்யறோம்ல. அந்த வேலை அடி வைத்து பேசிட்டு புரியலையோன்னு. சரி, ஆரம்பிக்கலாமா ஷோவை? ஓகே, நீயே சொல்லு, அப்பதான் கேட்போம். இதான் ட்ரெண்ட். சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். பவ்யஸ்ரீ, நீ ரொம்ப நல்ல பொண்ணாமே. அப்படியா? நிறைய பேர் உன்னை பத்தி நல்ல சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பவ்யஸ்ரீ அருமையான குழந்தை, ஆனா சில பல கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு பவ்யஸ்ரீட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அது என்னமா உன்ட்ட ஏதோ சில பல கெட்ட பழக்கம் இருக்கா? என்னெல்லாம் இருக்கு? நீயே சொல்லிடு. இல்ல.
நல்லா யோசிச்சு பாரு. நீயே யோசிப்பில்லை இந்த பழக்கத்தை மட்டும் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு. படிக்கிறதா? அந்த பழக்கத்தை நிறுத்தணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கியா நீ? போர் அடிக்குமா? சரி ஓகே. உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லு. ஆஷா, கேப்ரியலா. பசங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பாய்ஸ்ல. யார் யாரு? அபிகா, வேதாந்த். சரி கிளாஸ்ல எப்படி பேசிட்டே இருப்பியா இல்ல அமைதியா இருப்பியா? பேசுவேன். எப்படி மிஸ்டர் திட்டுவாங்க அதுக்கெல்லாம்? ஆனா இந்த மேம் சில நேரத்துல திட்டுவாங்க, அடிப்பாங்க. சில நேரத்துல திட்டுவாங்க அடிப்பாங்களா? ஆமா. ஆனா மத்தபடியில குட் மேம். குட் மேமா? யாரு? ஹிந்தி மேமா? சரி ஓகே. ஏதாவது மேம் உனக்கு பிடிக்காம இருக்கா ஸ்கூல்ல? இல்ல, இங்கிலீஷ் மேம் பிடிக்காது. வா. ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க மெஷினை செக் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன் இங்கிலீஷ் மேம் பிடிக்க மாட்டேங்குது? சும்மா சும்மா திட்டிட்டே இருப்பாங்க. சும்மா யாராவது திட்டுவாங்க, நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா இருக்கும்? சும்மா பாக்ஸ் வச்சிட்டு இருப்போமா, கீழே மேல புக் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லன்ட்டு கீழே வைப்போமா, அதுக்கு கூட திட்டுறாங்க மேல வைங்க. பாத்தியா, இதுக்கெல்லாம் யாராவது திட்டுவாங்களா? நீ வேற எதுவும் தப்பே பண்றது இல்லையா? பண்ணு வச்சுக்கிறேன். அதையும் ஒத்துக்கிற, தப்பு பண்ணுவேன். என்ன மாதிரி தப்புலாம் பண்ணுவேன்? சில நேரத்துல தண்ணி குடிக்கிறது வருவேன், பாத்ரூம் போறதுக்கு கூட விட மாட்டாங்க. ஆனா பாத்ரூம் திறந்துதான் இருக்கும். பாத்ரூம் திறந்துதான் இருக்கும், ஆனா பாத்ரூம் போக விட மாட்டாங்களா? அர்ஜென்ட் சொன்னாலும் விட மாட்டாங்க. அர்ஜென்ட்னால விட மாட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டு போகணுமா? இது வரைக்கும் உனக்கு பாத்ரூம் வராமையே போய் சொல்லிருக்கியா? இல்ல, சொல்லிருக்கேன். ஆனா நான் வர மாட்டேன்னு சொல்லுவேன். சில பொண்ணுகள் தான் இஷ்டிட்டு போவாங்க. இஷ்டிட்டு போவாங்களா? உண்மை சொல்லு, அவங்க பண்றாங்களா இல்ல நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவியா? இல்ல. சரி, ஸ்கூல்ல யாருமா ரொம்ப குறும் பண்ணுவா கிளாஸ்ல? என் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் தான் குறும் பண்ணுவீங்களா? சம்மடி வாங்குவீங்களா? அப்போ சில நேரத்துல வாங்க வரும். பெருமைதான், ஏதோ அசோக சக்கர அவார்டு வாங்குற மாதிரி சில நேரத்துல நாங்க வாங்குவோம். இப்படி கை வச்சுக்கோ. இனிமே உனக்கே தெரியும் நினைக்கிறேன், நீயே சொல்லு. இனிமே நான் யாரையும் போய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன், குறும் பண்ண மாட்டேன், நல்லா படிப்பேன், அப்படியே சொல்லிட்டாரு. நல்லா படிப்பேன். ஓகே, அப்படியே சத்தியம் பண்ணிட்டாரு. சோ சொல்வதெல்லாம் உண்மை, மனசுக்கு ஒரு திருப்தியோட முடிஞ்சது. அடுத்ததா வைதிஸ் கொலவரி பாக்குறதுக்கு முன்னால ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கேஸ்ல எப்பவுமே இந்த வைதிஸ் கொலவரி ரவுண்ட்ல அப்பா அம்மாக்கு நடுவுல எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மார்க் கொடுக்கறதுக்காக தான் இந்த ரவுண்ட ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்கோம். அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறது சுப்ரிதி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சார், நீங்க குழந்தை மாதிரி ஆடுறீங்க சார். நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காது. உங்களுக்கு அப்படி ஒரு வரம் கொடுத்துருக்காரு கடவுள். உங்க பேர் சார்? சுதீர். சுதீர், என்ன பண்றீங்க சுதீர்? டிரைவரா இருக்கார். மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பிரியா. பிரியா, என்ன பண்றீங்க? நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார், கேஜி டீச்சர். சோ உங்க ஃபேமிலிக்கு மொத்தம் 2 நிமிஷம் டைம் கொடுப்பேன். அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், அங்க ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும், ஒருத்தங்க இங்க நிக்கணும். யார் இது? முடிவு பண்ணிட்டீங்களா? சுப்ரிதி, நீ தான் சொல்லணும். அம்மா கூட தான் போவோம். ஓகே, போயிட்டு வாங்க. டாடா. லெட்டர் போடுங்க. போயிட்டேன். பை பை. சுதீர், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? பார்க்கலாம். கொண்டு வாங்க சோட்டா பீம். ஓகே, your time starts now. இப்போ சத்தமா பேசுங்க சார். சத்தமா. போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாடி உருண்டையா வச்சிருப்பாங்களே. குளோப் எடுமா. என்ன ஒரு க்ளூடா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னால உருண்டை வச்சிருப்பாங்க. சீக்கிரம் குழந்தைங்க எல்லாம் விளையாட வந்தோம். பாலா? அது சொல்லுங்க, நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஐயே. சரி, நெக்ஸ்ட் க்ளூ கொடுங்க. ஃப்ரூட் மேங்கோ, அந்த பைனாப்பிள். முள்ளெல்லாம் இருக்கும். பைனாப்பிள். வாரா. அப்புறம் வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஓகே. ஷாருக் கான்.
டேய் என்னடா இதெல்லாம்? ஷாருக் கான் இருக்காரான்னு பாரு. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க நெக்ஸ்ட். அப்புறம் வந்து ஒரு இது அனிமல் வந்து ஒரு நிமிஷம் ஆச்சு. மெல்லமா போன சின்ன அனிமல். மெல்லமா போன சின்ன டாடாய்ஸ். அனிமல். டாடாய்ஸ் எங்க இருக்கு பாரு. டாடாய்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு. குழந்தைங்க விளையாடுவாங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாரு சின்னதா. எங்க? குழந்தைங்க விளையாடுறது அழுது காட்டுங்க சார். அழுது காட்டுங்க சார். இது. இந்த டெலிவரி ஆனா எப்படி இருக்கும் குழந்தைங்க? கிளுக்கும். டெலிவரி ஆன குழந்தைங்க எப்படி இருக்கும்? ஓகே. மேடம் டைம் ஆச்சு. டைம் அப். எங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாப்பா சொல்லுங்க. இதான் போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாடி டேபிள் முன்னாடியே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல டேபிள் மேல உருண்டையா? எங்க சூப்பருங்க 10 மார்க்ஸ். அடுத்தது ஃப்ரூட் ஒன்னு ஃப்ரூட்னு கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சீங்க? முள்ளு கண்ணுல பார்த்த உடனே அதான் சரி. இதான் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க. கரெக்டா எடுத்துருக்கீங்க 20 மார்க்ஸ். அப்புறம் வந்து சின்ன அனிமலா சார் இது? அடம் பிடிக்கிறீங்களே நீங்க. மெதுவா நடக்கும்லாம் சொன்னாரு. ஆமை கண்டுபிடிச்சிட்டேன் சார் சொல்லிட்டேன். பட் அங்க இருந்து எடுக்க தெரியல காணோம். ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்தது வந்து அவரு கஷ்டப்பட்டு க்ளூ கொடுத்தாருல. டெலிவரி ஆனோன்னு இருக்கும் அது குழந்தை தான் மேடம். அந்த குழந்தையே இதுதான் மேடம். இது வந்து விளையாடுறதுதான் புரியுதா? அவரு அந்த பாப்பாங்கிறத கொண்டு வரக்குள்ள ஒரு வழி ஆக்கிட்டாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பசங்க விளையாடணும்னு ஏதோ சொன்னார் சார். அதுதான் அந்த இது. ஓ அதுக்கா ஒரு வழி ஆக்கிருக்கீங்க சார் நீங்க. ஆக மொத்தம் இதுவும் தப்பு. சோ மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்திருந்தேன். 2 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 20 மார்க்ஸ். கொண்டாங்க சீட்ல உட்காருங்க. அடுத்ததா வைதிஸ் கொலவரியில டெரரா ரெடியா இருக்காங்க ஹர்ஷித் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு பாக்கெட்டுல தம் இருக்கு உசுர விட எண்ணெய் இருக்கு டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. என்ன கொண்ட நீங்க சாதா புருஷன் கிடையாது சார், உதாரண புருஷன். வாட்டர் டான்ஸ் அப்படியே சிரிச்ச மாதிரி பேர் சொல்லுங்க. ஆனந்த் என்ன பண்றீங்க? டிஸ்டி சர்வீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜரா? பயங்கரமா டான்ஸ் ஆடுற இடம். அப்பா வீட்லயும் இப்படிதானா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெப் போடல. அந்த ஸ்டெப் வேற இருக்கா? உங்களுக்கு ஃபேமிலி ஸ்டெப் வேற இருக்கு போல இருக்கு. என்ன ஸ்டெப் அது? சூப்பர் ஸ்டெப்பா? நல்ல வேலை. வா மிஸ் பண்ணிட போறோம். வா டக்குன்னு என்ன ஸ்டெப் அது? இல்ல அது ஒரு கஷ்டமான ஸ்டெப். அப்படியா? ஓவர் பில்டப் கொடுக்கறானே. இங்க வா. 1 2 3 மியூசிக். வாங்க சார். குழந்தை ஏதோ தேடிட்டு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கீங்க. எங்கடா போட்ட? இங்க விழுந்துச்சு. எவ்வளவு வருஷமா டான்ஸ் கத்துக்கிற? 6 months. 6 monthsா? சூப்பரா. நல்லா ஆனாடா ஹர்ஷத். மேடம் நீங்க என்ன பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அனிதா. சோ உங்களுக்கு மொத்தம் ஃபேமிலிக்கே 2 minutes தான் டைம். அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்ல? என்ன பண்ணுவேன்? ஒரு ப்ளே ஏரியா அங்க இருக்கும். அதுல சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். சோட்டா பீம் வருவாரு. அவர் எங்க திங்ஸ் அப்பா கிட்ட கொடுப்பாரு. நானும் அம்மா போய் அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டானே அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்க். அவ்வளவுதான்டா என் வேலை. ஈஸியா போயிட்டா. அனிதா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஓகே இப்போ உங்களுக்கு 2 minutes டைம். எப்படி க்ளூ கொடுக்குறீங்கன்னு பார்க்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம். Your time starts now. எங்க இப்ப அர்ஷித் ப்ரோக்ராம்ல ஒரு ஹீரோயின் நேம் சொன்னான்ல? சிம்ரன். இல்ல அதுக்கு முந்தி அந்த அனுஷ்கா. இல்ல நோ ராங்.
ஹீரோயின் இங்க சிம்ரன் அனுஷ்கா ரெண்டு தான் இருக்குது. சரி அர்ஷித்துக்கு சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாய். சின்ன வயசுல இப்ப அவனுக்கு 79 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப பிடிச்ச டாய். சேலம்ல எல்லாம் இருக்கையில ரொம்ப பிடிக்குமே அவனுக்கு. அனிமல். அப்படி சொல்லுங்க. டைகர் ஹெட். பெருசா இருக்கும் அப்படியே சொல்லுங்க. பெருசா இருக்கும் முன்னாடி இதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் கூட வருது. அந்த ஃபெஸ்டிவல் தான் வருது இப்போ. ஓகே அருமை. ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு க்ளூ. ஸ்கூல் பேக்ல வைப்போம்ல. வாட்டர் பாட்டில். பளிச்சு கண்டுபிடிச்சீங்க. ரெண்டு. அஷித் சீக்கிரமா. சொல்லுமா அடுத்து ஓகே. நெக்ஸ்ட் சொல்லு. எக்ஸாம் எடுத்துட்டு போவாங்கல அஷித். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்கல. பென்சில் பாக்ஸ். இல்ல அது முக்கியமானது. வச்சு எழுதுறது. ஆன்சர் பேப்பர் வச்சு எழுதுறது. பேட். அதோட மேல மட்டும் அந்த கிளிப் மாத்திரமா? ஆமா கிளிப். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம். காருக்கு முன்னால கிளிப் காருக்கு முன்னால. கிளிப் டைம் மேடம் சொல்லுங்க மேடம். எலிஃபென்ட் சொன்னேன். எலிஃபென்ட் சொன்னீங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு அவரு. 10 மார்க்ஸ். அடுத்ததா தென் வந்து த்ரிஷா சொன்னாங்கல்ல முதல்ல. த்ரிஷா போட்டோ காண திரும்பி நிக்குது. எங்க இருந்து? த்ரிஷா திரும்பி நிக்குதா? அதான் போட்டோவே திரும்பினா த்ரிஷாவே திரும்பின மாதிரி ஃபீல் பண்றீங்க. த்ரிஷா திரும்பி நிக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அவனே? எக்ஸாம் பேடோட கிளிப். ஓகே 20 மார்க்ஸ். இது வாட்டர் பாட்டில் சொன்னா எடுக்கல. கண்டுபிடிச்சாரு அவரு. வாட்டர் பாட்டில் கண்டுபிடிச்சாரு. நாங்க இல்ல. க்ளூ எல்லாம் நல்லா தான் கொடுத்தாங்க. பாவம் என்ன பண்றது? மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்திருந்தா 2 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 20 மார்க்ஸ். சொன்னாங்க. क्वेश्चन போய்க்கங்க. थैंक यू. அடுத்ததா வைஸ் ஸ்காலரியில ஒரு வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க பவிஷி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. உங்க பேர் சொல்லுங்க சார். கிருஷ்ணமூர்த்தி. என்ன பண்றீங்க சார்? ஐடி ப்ரொஃபஷனல். நீங்க மேடம்? லக்ஷ்மி. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? சரி உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். சரியா? அந்த ப்ளே ஏரியாக்கு ஒருத்தங்க போயிடணும். இங்க இருக்கணும். யாருமா? பவிஷ்டி. அப்பாவா? உள்ள போறோம். என்னம்மா அப்பா உள்ள பண்ணுவா? ஓகே போயிட்டு வாங்க. டாடா. லக்ஷ்மி நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். கிருஷ்ணமூர்த்தி சார் ரெடியா? ரெடி. Your time starts now. கொடுங்க மேடம் க்ளூவை. நம்ம சாப்பிட யூஸ் பண்றது. வாய். இல்ல எதுல போட்டு சாப்பிடுவோம்? தட்டு. பத்த வைக்க யூஸ் பண்றது. என்னது? கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க யூஸ் பண்றது. எதற்கு? இதுக்குன்னா எதற்கு பரமா சார்? இது என்ன இது சார்? சூப்பர். பாப்பா ஜவுரி முடியில வைக்க ஆசைப்படுவா. பாப்பா ஜவுரி முடியில வைக்க ஆசைப்படுவா. கீழே வைப்பா ஜவுரி முடியில. ஜவுரி முடியா? என்னது சொல்லு? நெக்ஸ்ட் கடையில லாஸ்ட்ல வைப்போம். 40 செகண்ட்ஸ் ஆச்சு. அலைப்பாயுதே ஹீரோ. அலைப்பாயுதே ஹீரோ என்பது டைரக்ட் க்ளூ. அதனால அது சேர்த்துக்கப்பட மாட்டாது. அப்படி ஒரு ஓரமா வச்சிருங்க. 1 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. பொறுமையா க்ளூ கொடுத்து கண்டுபிடிப்பீங்க. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. இந்தாங்க. கூடு கட்டும். மரத்துல மேல கூடு கட்டும். அதை பிழிஞ்சு எடுத்தா சாறு ஒண்ணு வரல. அது இது பாயிண்ட். இது ஹனிபி. எக்குங்கறாரு அவரு? இல்ல ஹனிபி தான் சொல்றேன். ஹனிபி. அதுதான். சூப்பர். வாங்க அவ்வளவுதான். என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ். லைட்டர் கரெக்ட். 10 மார்க்ஸ். ஹனிபி 20 மார்க்ஸ். இது பேர் என்ன மேடம்? குஞ்சலம். குஞ்சலமா? தெரியுமா சார்? தெரியாது. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். 30 மார்க்ஸ். பிளேட் சாப்பிடு. ஓகே 40 மார்க்ஸ். டைரக்ட் க்ளூ கொடுத்து. ஆமா அலைபாயுதே ஹீரோன்னு டைரக்டா க்ளூ கொடுத்த காரணத்தினால மாதவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம்.
மொத்தம் உங்க ஃபேமிலிக்கு 5 திங்ஸ் கொடுத்தோம் 4 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க 40 மார்க்ஸ் சுப்ரீதி உன்கிட்ட மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் ஓகே ஓகே பாத்துக்க உனக்கு எல்லா விஷயமும் தெரியுது ஃபர்ஸ்ட் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி சொல்லு ஏதாவது ஒரு ஜுவல் ஐட்டம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு செயினா இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா இன்னைக்கு செக் பண்றோம் சரியா அடுத்ததா உங்ககிட்ட அதிகமா இருக்க விளையாட்டு பொருள் என்ன சொப்பா சொப்புனா என்னமா கிச்சன் பொருள் ஓ இந்த சமையல் சிலிண்டர் கேஸ் அது பேர் தான் சொப்பா ஓகே அப்படின்னா கிச்சன் செட்டு சரி ஓகே அடுத்ததா உன்னோட ஸ்கூல்ல எந்த டீச்சர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் செந்தில்வேல் சார் சாரா செந்தில்வேல் சார் பிடிக்குது ஏன் அப்படி அவர் என்ன அடிக்க மாட்டாரு அடிக்கவே மாட்டாரா என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாரு செந்தில்வேல் சார் சோஷியல் அடுத்ததா உனக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும் கேட் கேட்டா ஏமா கேட் பிடிக்குது ரொம்ப அழகா இருக்குது அழகா இருக்குமா கேட் எப்படி கத்தும் என்னம்மா அதே மாதிரி கத்துற அடுத்ததா யாரு சொன்னா வீட்டுல நீ உடனே கேப்ப அம்மா அம்மா சொன்னா உடனே கேப்ப அப்ப அப்பா சொன்னா அப்பா சொன்னாங்க அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது யாரோ ஒருத்தவங்கள தான் சொல்லணும் அம்மாவா அப்பாவா அம்மா அம்மா தானா ஏன் அப்பா ரொம்ப ஜாலி டைப்போ இல்லையா அப்பா ஸ்ட்ரிக்டா ஆமா அடிப்பாரா பாடுறா இன்னைக்கு வந்தாலும் கேட்டலாம் அப்பா அவ்வளவு கொஞ்சம் தான் அடிப்பாரா சரி ஓகே மொத்தம் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன் சுப்ரீதி இதே மாதிரி உன் பேரண்ட்ஸ் ஆன்சர் பண்ணாங்கன்னு பாப்போமா லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுதீர் சரி இப்ப யார்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் அம்மா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்கிக்கங்க உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல் ஏதாவது சொல்லுங்க இயரிங்ஸ் நல்லா யோசிச்சு சொல்லுங்க ரிங்ஸ் அப்பா உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்காப்பா என்ன சார் அவங்க கம்மல் தான் நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு நினைச்சீங்கன்னா நான் என்னென்ன ஆன்சர் எடுத்துக்கிறது வளையலும் என்ன வளையல புதுசா ஏதோ செஞ்சிருக்காங்க ரிங்ஸ் ரிங்கா ஓகே யா வேற இதுல நீ சொல்லுமா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அனல் அடிக்குது பயங்கரமா இப்ப தெரிஞ்சுக்கங்க பொண்ணுக்கு செயின் தான் பிடிக்குது இனிமே நிறைய செயின் வாங்கி கொடுங்க சார் மாத்திட்டாங்க அவங்களுக்கு ரிங்ஸ் தான் எப்பவுமே கேட்பாங்க அப்படி அவனுக்கு எப்பவுமே ரிங்ஸ் தான் பிடிக்குமா ஆமா இப்ப வந்து செயின் கொடுப்பீங்க டேஸ்ட் மாறும் இந்த வயசுல அடிக்கடி மாறும் தினமும் மாறும் சரி சார் டெய்லி கேட்டுக்கோ ஓகே அடுத்ததா உங்க பொண்ணுகிட்ட அதிகமா இருக்க விளையாட்டு பொருள் என்ன ஷொப்பு சாமான்ஸ் அண்ட் பால் நீங்க வாட்டுக்கு ஒரு கருத்து சொல்லுங்க சார் என்ன சார் பக்கத்துல கலரிங் இருங்க மேடம் அவர் ஏதாவது பேசட்டும் நீங்க சொல்லுங்க சார் கலரிங் கலரிங்கா இதனாலதான் உங்களை பேசாமே வச்சிருக்காங்க போல நீங்க என்ன சொன்னீங்க சார் பால் அண்ட் சொப்பு சாமான் விளையாடுறது அதான் பிடிக்குமா நீ என்ன ஆன்சர் பண்ண சொப்பு சொப்பு என்பது மிகவும் சரியான பதில் 10 மார்க்ஸ் அடுத்ததா உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் டீச்சர் யாராவது சொல்லுங்க சார் வந்து இந்த 3rd ஸ்டாண்டர்ட்ல செந்தில் சார் அண்ட் 2nd ஸ்டாண்டர்ட்ல பிரேயர்னா பிரேயர்னாவா எஸ் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது உன் பேர் தான் கஷ்டமா இருக்குன்னா உன் டீச்சர் பேர் அதையோட கஷ்டமா இருக்கு இப்போ வந்து செந்தில்நாதன் ஓகே செந்தில்நாதன் சரி விடுங்க செந்தில் வரைக்கும் இருக்கட்டும் இப்ப என்ன நம்ம என்ன ரேஷன் கார்டுல எழுத போறோம் தப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனையா இருக்கு நீங்க சொல்லுங்க சார் செந்தில் அதேதானா மாற்று கருத்தே கிடையாது போல இருக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் சார் ஆச்சு 10 வருஷம் 10 வருஷம் அப்ப இப்படித்தான் இருப்பாரு நான் தான் கேட்டுருக்கேன் கரெக்டான ஆன்சர் மேடம் மறுபடியும் 10 மார்க்ஸ் உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் என்ன நோ நோ சார் அவர் எலி போடுங்க கொஞ்சம் தெரியாதா என்ன சார் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க சார் சும்மா வேணா ப்ளூ சொல்லலாம் என்னது சொல்லலாம் எதனா ஏதாவதா சொன்ன மாதிரி சார் பெட் அனிமல் அது பெட் அனிமல் டாக் அண்ட் கேட் ஏதோ ஒன்னு சொல்லுங்க கேட் கேட்டா என்ன ஆன்சர் பண்ண கேட் சூப்பர் பயங்கர அல்றீங்க போங்க இந்த क्वेश्चनக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் சார் வேற வழியே கிடையாது சார் சரியா உங்க வீட்ல உங்க பொண்ணு யாரு சொன்னா உடனே கேட்பாங்க நான் சொன்னதான் பெருமையா சார் அதுல நம்ம கெத்து இல்ல நம்ம சொன்னாதான் கேட்போம் ஷூரா சார் ஆமா என்ன ஆன்சர் பண்ண அம்மா சொன்னதே உன்னுக்கு தான் ஆன்சர் அதுவும் தப்பு சரி அப்பா சொன்னா கேட்பியா நீ எப்பவாது அப்பா சொன்னா ரொம்ப பயமா கேட்பாங்க அதனால சொல்றேன் பயப்படுவாங்க கொஞ்சம் அப்பாவை அதனால மொத்தமா உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்டேன் 3 क्वेश्चंस கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க 30 மார்க்ஸ் சுப்ரீதி அப்பா அம்மா கை பிடிச்சுக்கோ எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் உட்காந்துக்கங்க அடுத்ததா நம்ம கூட ஆஹா என்ன பொறுத்தோம்ல ஹர்ஷித் சரி ஹர்ஷித் வந்துட்டு ஒரு 5 क्वेश्चंस கேட்பேன் சரியா ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்க வீட்டு நம்பர் உனக்கு தெரியுமா தெரியாதா டோர் நம்பர் 11 11 தெரியுமா ஆமா ஷூரா ஷூர் ஷூர்னா தெரியும்னு சொல்லிடு இல்லனா தெரியலன்னு சொல்லிடு
தெரியலன்னு வச்சுக்கலாமா? ஓகே, அப்ப ஹர்ஷத்துக்கு டோர் நம்பர் தெரியல. அடுத்ததா, உன்னோட வீட்ல எல்லா விஷயத்திலயும் யாரு முடிவு பண்ணுவா? அம்மாவா அப்பாவா? அப்பா. அப்பா தானா? அம்மா சொன்னா கேட்க மாட்டீங்களா? அவர்தான் ஹெட். ஹெட்டா? கார்பரேட் கம்பெனி போல இருக்கும் போல இருக்கு. ஹெட் அப்பா தான். ஓகே. அடுத்ததா, அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன? அடிக்கிறது, திட்டுறது. அடிக்கிறதா திட்டுறதா? ரெண்டுமே. உன்னையவா? ஐயோ, அடிக்கிறாங்க திட்டுறாங்க ரெண்டுமே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, உனக்கு பிடிச்ச காமெடியன் யாருமா? சந்தானம். சந்தானமா? ஏன் சந்தானம் பிடிக்குது? லட்டு தின்ன ஆசையால வந்து காமெடி பண்ணார். சரி, சந்தானத்தோட ஏதாவது பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லு. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? அப்படி வாடா ராஜா. அப்பா டக்கரா. சரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் என்ன? மேங்கோ. மேங்கோவா? பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டேன், அதனால அந்த கலர்லயே ட்ரெஸ் போட்டுருக்க போல் இருக்கு. மேங்கோ ரொம்ப பிடிக்குமா? டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? ஓகே, மாம்பழ பிரியனா இருக்கான் பையன். சோ இப்போ ஹர்ஷித்தோட அப்பா அம்மாவை கூப்பிட போறோம், அதே மாதிரி ஆன்சர் பண்றாங்களான்னு பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்த் குமார். சரி, ஆன்சர் சொல்லி கொடுப்பியா? மாட்டல? மாட்டேன். ஃபர்ஸ்ட், உங்க டோர் நம்பர் உங்க பையனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமா? நீங்க? தெரியும் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இப்படி குழப்பமாலாம் பதில் சொல்லக்கூடாது. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும். மறுபடியும் தெரியுமா? ஓகே, டோர் நம்பர் என்னங்க? 11. 11. என்னமா ஆன்சர் பண்ண? 11. 11. பையன் ஃபர்ஸ்ட் 11 சொன்னா, அப்புறம் கொஞ்சம் அழுத்தி கேட்டோன்னு இல்ல தெரியல அப்படின்ட்டான். பட் அந்த 11ங்கிறத நாங்க ஆன்சர் எடுத்துக்கிறோம். 10 மார்க்ஸ். ஸோ அடுத்ததா, உங்க வீட்ல யாரு டிசைடிங் அத்தாரிட்டி? யார் சொன்னா கேட்பாங்க? எல்லா விஷயத்திலையும் பொதுவாக முடிவு எடுக்கிறது நீங்களா அவரா? நான் தான் எடுப்பேன். என்ன ஆன்சர் பண்ண? டாடி. நல்ல வேலை தப்பிச்சிங்க. 20 மார்க்ஸ். பூரிச்சிட்டீங்க, எங்க மாறிக்கிரி சொல்லியிருப்பானோ அப்படின்னு. அடுத்ததா, உங்ககிட்ட உங்க பையனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? என்னடா சொன்னேன்? சொல்லியிருக்கான், உண்மையே சொல்லியிருக்கான். நான் சீக்கிரமா அடிச்சிடுவேன். சீக்கிரமா அடிச்சிடுவீங்களா? என்னமோ சீக்கிரமா சமைச்சிருவாங்கிற மாதிரி சொல்றீங்க. சீக்கிரமா அடிச்சிடுவீங்களா? நீ சிரிக்கூடாது, அடி வாங்குறது நீ, நாங்க தான் சிரிக்கணும். சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அடிக்கிறது தான் மெயினா. அடிக்கிறது தானே? பாக்ஸரா நீங்க? பையனை மட்டும் தானே அடிப்பீங்க? ஆமா. ஓகே, நீங்க எப்படி சார் அடிக்கடி வாங்கிருக்கீங்க செல்லமா? நம்ம வாங்கினது கிடையாது. வாங்கினது கிடையாது. ஓகே, என்ன ஆன்சர் பண்ண? மம்மி. மம்மி என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. துவைப்பீங்களாமே? அருமையான ஆன்சர். எஸ்ஸா? கண்டடே, இந்த அடி வாங்கிட்டு எஸ் ஆமா. ஓகே, அடுத்ததா, உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் யாரு? சந்தானம். எப்படி சொல்றீங்க? அவனுக்கு வடிவேல் அவ்வளவா தெரியாது. ரீசன்ட் காமெடி ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதுல வந்து சந்தானனா கொஞ்சம் கிரேஸ். அப்படியா? சொல்லுவான் சந்தானனா பிடிக்கும் அப்படின்னு. அப்படியா? ஃபெமிலியரா வரவா பேரு சந்தானம். வாவ், எஸ், மறுபடியும் 10 மார்க்ஸ். உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் சொல்லுங்க. மேங்கோ. பயங்கர குஷி ஆயிட்டான். கரெக்டான ஆன்சர். மொத்தமா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 50 மார்க்ஸ். போ போ. அடுத்ததாக என்ன பொறுத்தம்ல பவ்யஸ்ரீ. சரி பவ்யஸ்ரீ, உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ வீட்ல எதுக்கு ரொம்ப அடம் பிடிப்ப? டிவி. சரி ஓகேமா. அடுத்ததா, இப்போ ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் கூட்டு போனா நீ குறும்பு பண்ணுவியா மாட்டியா? பண்ணுவியா? அம்மா சொல்லுவாங்களா பண்ணக்கூடாதுன்னு? ஓகே, பெருமையா இருக்குதுமா. அடுத்ததா, அம்மா நல்லா சமைப்பாங்களா மாட்டாங்களா? சமைப்பாங்க நல்லா. இங்க மனசாட்சிக்கு உதவ சொல்லு. நல்லா இல்லைன்னா சொல்லு, மாத்திக்க சொல்லிடலாம். லாஸ்ட் சான்ஸ் இது உனக்கு. நல்லா சமைப்பாங்க. என்ன ரொம்ப நல்லா சமைப்பாங்க? சாம்பார் சாதம். சாம்பார் சாதமா? அம்மா சாம்பார் சாதம் பண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? ஓகே ரைட்டு. அடுத்ததா, அம்மா அப்பாவை திட்டுவாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்க. மாட்டாங்களா? மாட்டாங்க. ஓகே, முன்னால திட்டத்துல போல் இருக்குது. சரி, அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் சொல்லு. பிரியா. பிரியாவா? யாரு பிரியா? எங்க இருக்காங்க? சுப்ரத்தியோட அம்மா. சுப்ரத்தியோட அம்மா தானா? ஓகே, பின்னாலதான் இருக்காங்க பிரியா. அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. நீ எதாவது ஃபீல் பண்ணிருக்க, அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னு வந்தா தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்பா கிட்ட இருந்து போலாம். உங்க பொண்ணு எதுக்கு வீட்ல ரொம்ப அடம் பிடிப்பாங்க? ஐஸ்கிரீம். மேடம் நீங்க? யூசுவலா மொபைல் அவங்க அப்பா கையில ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கேட்பா, கேம் விளையாட. ஓகே, அதுக்கு தான் அடம். ஓகே, மத்தபடி எதுக்கு அடம் இல்லை. என்னம்மா? டிவி. டிவியா? டிவிக்கு தான் உங்க பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்குது, நீங்க மொபைல் ஃபோன் நினைச்சிட்டு இருக்கீங்க.
ஸோ இங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் சீரியஸா பார்த்து பேசி முடிவு பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. உங்க பொண்ணை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போனா குறும்பு பண்ணுவாளா மாட்டாளா? அவ்வளோ பண்ண மாட்டேன். குறும்பு பண்ண மாட்டா. பண்ண மாட்டாளா? நல்ல பொண்ணு இல்ல, ரொம்ப சமத்தான பொண்ணு. ஓகே, நீ என்ன ஆன்சர் பண்ண? ரைட்டா, நல்ல குறும்பு பண்ணுவாங்களா? ஸோ அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார். உங்க வைஃப் சமைக்கிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா? உங்க பொண்ணு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவா அடிக்கடி. கண்டிப்பாவா? நீங்க அப்படியா? அவ்வளவு கான்பிடென்ட் உங்களுக்கு? என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன நீங்க ரசம் நிறைய ரசம் தான் விரும்பி சாப்பிடுவேன். ரசம் சாதம் தான் கேட்பேன். ரசம் சாதம் நிறைய. ரச சாதமா? ஓகே, நீ என்ன ஆன்சர் பண்ண? இல்ல அது இல்ல, அம்மா சமையல் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? அருமையான ஆன்சர், 10 மார்க். நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? ரசம். ரசம். ரசமா? அததாங்க உங்க பொண்ணு சாம்பார் நினைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. சாம்பாருக்கும் ரசத்துக்குமே வித்தியாசம் தெரியலையே. நல்லா இருக்கும்னு வேற சொல்றேன். ஏன் சார்? நல்லா இருக்கும். ஓகே சார், நமக்கே நீங்க சாப்பிடுறீங்க, சந்தோஷமா இருந்தீங்கன்னா சரி. உங்களுக்கு என்ன சார் ரொம்ப பிடிக்கும் உங்க வைஃப் சமைக்கிறதுல? ரசம் தான். ஏங்க பொதுவா வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாதான் ரசம் வைப்பாங்க சீக்கிரமா கிளம்புறதுக்கு. எங்க வீட்டுல எல்லாருமே பாயசம் குடிக்கிறவங்க ரசம் குடிப்பாங்க. ரசம் குடிப்பாங்களா? ரைட்டு. சரி, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கம்மா. வீட்டுல உங்க ஹஸ்பண்ட உங்க குழந்தை முன்னாலலாம் திட்டுவீங்களா மாட்டீங்களா? கேஷுவலாவா? நான் ஹஸ்பண்ட் கேக்குறேன். இல்ல அவரை திட்டுவீங்களா? திட்ட மாட்டோம். ஓ, இப்போ திட்டுவோம் அப்படிங்கிற குழந்தையா? இல்ல இல்ல திட்ட மாட்டோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த காலத்து குழந்தைங்களாம் ரொம்ப ஷார்ப்பு, ஸ்மார்ட் போனை விட ஃபாஸ்ட். இல்ல. அருமையான பழக்கம் மேடம். கரெக்டா உங்க பொண்ணு ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் திட்ட மாட்டாங்க எங்க வீட்டுல அப்படின்னு. ஸோ கரெக்டான ஆன்சரு. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். வைஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? சுப்ரதி அம்மா. பிரியா. பிரியா. நீங்க இது ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. மேடம் நீங்க? ஆமா பிரியா. பிரியா தானா? உங்களுக்கு ஒரே ஃப்ரெண்டு தானா அப்போ? ஆமா. இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ க்ளோஸ். பிரியா தான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா. என்ன ஆன்சர் பண்ண? பிரியா. கரெக்டான ஆன்சர். மொத்தம் உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன். 3 क्वेश्चन கேட்ட ஆன்சர் பண்ணீங்க. 30 மார்க்ஸ். தலை சிறந்த தந்தை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. வாரம் இந்த டைட்டில் அடிச்சுக்கிறதுக்கு ஹெவி காம்படிஷன் நடக்கும். அந்த விதத்துல அப்பாக்கெல்லாம் ரெடியா? வாங்க அப்பாக்களே. நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுப்பேன். இங்க ஒரு டாட் போர்டு இருக்கா? அங்க குட்டியா ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, அங்க பஞ்ச் பண்ணீங்கன்னா 50 மார்க்ஸ். அதுக்கு மேல பஞ்ச் பண்ணீங்கன்னா 30, அதுக்கும் மேல பண்ணீங்கன்னா 20, லாஸ்ட்ல ஓரமா பிசில் அடிச்சீங்கன்னா 10. 3 சான்ஸ். யாரு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண போறாங்கிறது தான் கேம். டைம் எடுத்துக்கங்க, பொறுமையா இருங்க, பதறாதீங்க. ஓகேவா? யாரு ஃபர்ஸ்ட்? நீங்களா? வாங்க சார். ஆனந்த் சார் ரெடியா? ரெடி. சிஸ்டம் மாதிரி பாக்கெட்ல இருந்து கையெடுங்க. அப்புறம் எப்படி? ஆனந்த் சார் ரெடி. அள்ளிக்கலாமா? கலகிடலாம். சூப்பர். கான்ஃபிடண்டா. 1 அப்பா 10. அருமை, அட்டகாசம். ஆனந்த் சார் 30 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கை தட்டுங்க. டஃப் காம்படிஷனா இல்லையாங்கிறது தான் தெரியல. அடுத்ததா வாங்க கிருஷ்ணமூர்த்தி சார். அட்டாக் பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே சார். வாவ். பொறுமை. ஐயையோ 20 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. தலை சிறந்த தந்தையாக இருக்க உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு. ஓகே, செலுத்துங்கள். ஐயோ 20, 40. ஆக மொத்தம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தலை சிறந்த தந்தை நம்ம சுதீர் தான். அவர் ஆல்ரெடி வரும்போது அந்த குவாலிஃபிகேஷனோட தான் வந்திருக்காரு. கை தட்டுங்க. ஸோ சுதீர், தலை சிறந்த தந்தைக்கான கிரீடம் வாங்கிலாமா? உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும் சார். கொண்டு வாங்க பீம். ஸோ இந்த வாரத்துக்கு வின்னர் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆக்சுவலி வின்னர் யாருன்னு சொல்லக்கூடாது, நான் வின்னர்ஸ் யாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அபரிவிதமான சம்பவம் இந்த வாரம் நடந்துருச்சு. 2 ஃபேமிலி ஈக்குவலா ஸ்கோர் பண்ண காரணத்தினால இந்த வாரம் 3rd கிடையாது, 1st 2nd மட்டும்தான். ஸோ 2 ஃபேமிலி ஈக்குவலா ஸ்கோர் பண்ணி முதல் இடத்த ஷேர் பண்ணிக்க போறாங்க. 2ndல இருந்து வரலாம், ஏன்னா அதான் நம்ம சம்பிரதாயம்.
இந்த வாரம் இரண்டாம் இடத்தில் சுப்ரீத்தி அண்ட் ஃபேமிலி 50 மார்க்ஸ். இந்த வாரம் முதல் இடத்தில் 2 ஃபேமிலி 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஹர்ஷித் அண்ட் ஃபேமிலி 70 மார்க்ஸ். அடுத்ததா பவ்யாஸ்ரீ அண்ட் ஃபேமிலி 70 மார்க்ஸ். ஸோ இப்போ சுப்ரீத்தி அண்ட் ஃபேமிலி உனக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய சில பல கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஜாலியா இருந்துச்சா சுப்ரீத்தி? ஹாப்பியா என்ஜாய் பண்ணியா? ரொம்ப என்ஜாய். அவ்வளவுதான்மா, எங்களுக்கு அது போதுமா. குழந்தை ஹாப்பினா நாங்க ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. ஹர்ஷித் அண்ட் ஃபேமிலி, பவ்யஸ்ரீ அண்ட் ஃபேமிலி எப்பவுமே ஒரு ஃபேமிலி தான் ஃபைனல்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். இப்போ 2 ஃபேமிலி ஈக்குவலா ஸ்கோர் பண்ணி ஃபைனல்ஸ் வந்த காரணத்தினால ஆளுக்கு ஒவ்வொரு சான்ஸ். 5 பணம் இருக்கா, 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. யாரு அதிக அமௌண்ட்டை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு. ஃபர்ஸ்ட் யாரு? பவ்யஸ்ரீயா? வாமா, எந்த பானை சூஸ் பண்ணிருக்க? ப்ளூவா? ஓகே ரெடி. பவ்யஸ்ரீ இப்ப ப்ளூ உடைக்க போறா. உடைச்சிருமா, பக்கத்துல போ. நல்லா வேகமா, இன்னும் கொஞ்சம், இன்னும் இப்படி வா, அப்படி வச்சுக்கோ. அப்படி மண்டமா டம்னு அடிக்கணும், அப்படி அடிக்கணும். அப்படி அடிச்சு ஓட, இப்படி ஓட. ஓடா. எவ்வளவு வந்திருக்கு? 3000. அடுத்ததா ஹர்ஷித் அண்ட் ஃபேமிலி. 1 2 3 ஸ்டார்ட். நல்லா கொள்ளு, அப்படிதான் முடியாது. வாடா, அழகா உடச்சாண்டா தம்பி. 4000. அதனால இந்த எபிசோடுக்கு ஹர்ஷித் தான் வின்னர். உனக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய இன்னும் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கிடலாமா? பவ்யஸ்ரீ உனக்கு இருக்கு, கொண்டு வாங்க சோட்டா பீம். இந்த வாரம் எபிசோட் பார்த்திருப்பீங்க, உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.